people, thank you for watching. Hi bro, this is Nanmozhi. So இன்னைக்கு நாம வந்துட்டு இம்பார்ட்டண்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெயின் சென்டர்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் பார்க்க போறோம். ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்டு, இன்சென்டர், சர்க்கம் சென்டர். ஓகேவா? இந்த கொஷின்ஸ் வந்து சிஜிஎல் 2025ல ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நான் இந்த கான்செப்ட் படிச்சேனா, ஸோ வை நாட் ஷேர் வித் யூன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற கான்செப்டில் வந்துட்டு முக்கியமாக 4 to 5 கொஷின்ஸ் வந்து இந்த கான்செப்டில் இருந்து மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இந்த கான்செப்ட் வந்து தரவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்சென்டர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்சென்டர் என்ன அப்படின்னா வேர் ஆங்கிள் பைசெக்டர்ஸ் எல்லாம் ஒன்றா மீட் பண்ணால் அதுக்கு பேர் இன்சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள், ஒரு நார்மல் ட்ரையாங்கிள் நீங்கள் வரைகிறீங்க, அதில் ஒரு வெர்டெக்ஸ்னால் அந்த 3 பாயிண்ட் இருக்கும்ல ஒரு ட்ரையாங்கிளுக்கு, அந்த 3 பாயிண்ட்டை தான் எப்போயுமே மேக்ஸில் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து 60 டிகிரி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 60 டிகிரியிலேருந்து அந்த ஆங்கிள்லேருந்து ஒரு கோடு நடுவில் வரைகிறீங்க அப்படின்னா அந்த 60 டிகிரி இருக்கிற ஆங்கிள் வந்துட்டு 30 டிகிரியாக வந்து பிரியும். ஓகேவா? அப்போ அதுக்கு பேர் தான் வந்து ஆங்கிள் வந்து பைசெக்டார்னா பிரியறதுன்னு அர்த்தம். ஆங்கிள் வந்துட்டு என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி 3 பாயிண்ட்ல இருந்தும் 3 ஆங்கிள் பைசெக்டார் வந்துட்டு ஒரு இடத்துல சென்டரில் மீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்சென்டர். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி எப்பயுமே ட்ரையாங்கிள் வந்துட்டு சர்க்கிளோடு இருக்கும்போது தான் இன்சென்டர் வரும். ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து கொஷின்ஸில் வந்து சர்க்கிள் வந்துட்டு இல்லாமலும் வந்து கொஷின் கேட்பாங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக இன்சென்டர்னால் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் 3 சைடோட ட்ரையாங்கிள் நடுவில் சர்க்கிள் இருக்கும். ஓகேவா? அதையெல்லாம் வந்துட்டு ஆங்கிள் பைசெக்டார் 3 மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் வந்துட்டு என்னது, இன்சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லா ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, இன்சென்டர். ஸோ இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இன்சென்டர்லேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூணு ஈக்குவலாக டிஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த டிஸ்டன்ஸ் 3 சைடு வரைகிற டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்துட்டு இன்சென்டர். இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ் வந்து நிறைய இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? இது வந்து ஆதித்ய ரஞ்சன் சார் பிடிஎஃப் தான். ஸோ நான் ரிவிஷன் பண்ணுறதுக்காக வேண்டி அதில் வந்து க்ராப் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சும்மா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக வேண்டி தான் எடுத்து, அவரோட காப்பிரைட்டெல்லாம் எதுவும் நான் காப்பிலாம் பண்ணல. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ரிவிஷன். இந்த பிடிஎஃப் என்னன்னா நான் வந்து அப்லோட் பண்ணி விட்டுறேன் டெலிகிராம் சேனலில். இன்சென்டரோட இம்பார்ட்டண்ட்டான எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பிசின்ற பாயிண்ட்டில் வந்து பாருங்களேன், ஆங்கிள் பைசெக்டார்னு கொடுத்துருக்காங்களா. பிசின்னு வந்து ஆங்கிள் பைசெக்டார்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் பைசெக்டார்னால் அந்த ஆங்கிள் வந்துட்டு ரெண்டாக வந்து ஈக்குவலாக பிரியும். அதே மாதிரி சியும் வந்துட்டு ஆங்கிள் ஈக்குவலாக பிரியுதா. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படின்ற பாயிண்ட் இருக்கா. இப்போ ஏல வந்துட்டு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அப்படியே கீழே பியும் சியும் வந்துட்டு மீட் பண்ண ஒரு பாயிண்ட், ரெண்டு ஆங்கிள் பைசெக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொன்னேன், இன்சென்டர்னு சொன்னா. ஸோ இன்சென்டரோட ஆங்கிள் என்னன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏசி ஈக்குவல் டு 50 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பிஏசினா ஏ தான் வந்து 50 டிகிரி. ஓகேவா? 50 டிகிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ பிஐசி என்னன்னு கேட்பாங்க. இப்போ பிஐசி என்னன்னு கேட்டாங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் A/2. அதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இன்சென்டர் இப்படி உள்ள கேட்டாங்க அப்படின்னா பிஐசி என்னன்னு போடணும், ஆங்கிள் ஏ எந்த ஆங்கிள் கொடுத்து கேட்குறாங்களோ அந்த ஆங்கிளோட டிவைடட் பை 2 போட்டுட்டு 90 டிகிரியோட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்சென்டர். ஓகேவா? அதே ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஆங்கிள் பைசெக்டார் வந்து வெளியே ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் ஆங்கிள் பைசெக்டார்ஸ். ஓகேவா? எக்ஸென்டர்னு சொல்லுவாங்க. அது இன்சென்டர் மாதிரி எக்ஸென்ட்ரு. அந்த எக்ஸென்ட்ருக்கு வந்துட்டு எப்படி ஃபார்முலா வருங்க, அதே 90 டிகிரி தான். பட் என்ன அப்படின்னா வெளியே ஃபார்ம் ஆகுறதுனால மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே ஆங்கிளை வந்துட்டு டிவைடட் பை 2 பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸென்ட்ரு வந்து வந்துடும். ஓகேவா? 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் A/2. இது இப்போது இன்சென்ட்ரும் எக்ஸென்ட்ரும் வந்துட்டு ஒன்றா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்போயுமே இன்சென்ட்ரும் எக்ஸென்ட்ரும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. 90 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் A/2 அதான ஃபார்முலா. ஏன் அப்படின்னா ஏங்கிறது எப்போயுமே தீட்டாவாக இருக்குமா. இப்போ இன்சென்ட்ரு ஃபார்முலா என்ன, 90 ப்ளஸ் θ/2. அதே எக்ஸென்ட்ரு ஃபார்முலா 90 மைனஸ் θ/2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. எப்போயுமே ஐயும் ஈயும் வந்து சம் பண்ணால் 180 டிகிரியில் தான் இருக்கும். இன்சென்ட்ரு ப்ளஸ் எக்ஸென்ட்ரு சம் பண்ணால் எப்படி இருக்கும், 180 டிகிரி தான் இருக்கும். இந்த தியரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய வாட்டி வந்து சிஜிஎல் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ். ஓகேவா?
ஸோ நம்ம இன்ரேடியஸில் இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்க்கலாம். இது வந்து எனக்கு CGL 23rd செகண்ட் ஷிஃப்ட் 2025 கேட்டிருந்தாங்க. நீங்கள் வேணால் வந்துட்டு எடுத்து பாருங்கள் கொஷினை. இன்ரேடியஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டு எனக்கு வந்து ஏரியாவும் செமி பெரிமீட்டரோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இன்ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் என்னன்னு சரி ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இன்ரேடியஸ்னால் என்ன அப்படின்னா இன்சென்டர்லேருந்து ஃபார்ம் ஆகிற ரேடியஸ்னால அதுக்கு பேர் இன்ரேடியஸ். ஓகே கைஸ்? ஸோ ஏரியா பை செமி பெரிமீட்டர், ஏரியாவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், செமி பெரிமீட்டருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இன்ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர். இதுதான் ஃபார்முலா. இது நார்மல் ட்ரையாங்கிளுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா? இன்னும் வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கும் வேறு ஃபார்முலா இருக்குது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? நார்மல் ட்ரையாங்கிள் 3 சைடு கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. ஸோ 3 சைடு ஏபிசின்னு கொடுத்துட்டு ஏரியா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருக்காங்களே கீழே இந்த ஃபார்முலாக்குள்ளே டப்பாக்குள்ளே, இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் என்ன அப்படின்னா ஏரியா ஃபார்முலான்னு அர்த்தம். ஸோ ஓகேவா? செமி பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர்னா சம் ஆஃப் 3 சைட்ஸா? செமி பெரிமீட்டர்னா பெரிமீட்டரோட பாதின்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் த 3 சைட்ஸ் A + B + C டிவைடட் பை 2 தான் செமி பெரிமீட்டர். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஏரியா கொடுத்த ஏரியா டிவைடட் பை இந்த A + B + C டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் கைஸ். ஓகேவா? இதுதான் வந்துட்டு நார்மல் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. அதுவே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிளில் 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைடு 5 தான், இன்னொரு சைடும் 5 தான், கீழே இருக்கிற சைடும் 5 தான். அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்ரேடியஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு A/2√3. A/2√3. ஓகேவா? ஏங்கிறது வந்துட்டு சைடு, A/2√3. ஃபார் எக்ஸாம்பிள் சைடு வந்து நான் 5ன்னு சொன்னால் 5/2√3 தான் வந்துட்டு இன்ரேடியஸ் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஆன்சர். ஓகேவா? இதே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எப்படின்னு பார்ப்போமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3 சைடும் வந்துட்டு இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மளால கண்டுபிடிச்சிடலாம். 6, 8, 10 அதுக்கப்புறம் 5, 12, 13 இந்த மாதிரி வந்து ட்ரிப்ளட்ஸாக கொடுப்பாங்க. அப்படி ட்ரிப்ளட்ஸாக கொடுத்தாவே வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ட்ரிப்ளட்ஸ் கொடுத்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இன்ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனியஸ் பை 2. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனியஸ் பை 2. ஃபார் எக்ஸாம்பிள் 6, 8, 10 இது ஒரு ட்ரிப்ளட்டா? இப்போ 6 + 8 -10/2 தான் வந்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இன்ரேடியஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிற கான்செப்ட். ஓகே? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இன்ரேடியஸ் பார்த்தோமா? இன்ரேடியஸ் பார்த்ததில் இப்போது சர்க்கம் சென்டரும் ஆர்த்தோ சென்டருக்கு இதே மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? இப்போது இன்சென்டர்னா என்ன? இன்சென்டர்னா வந்துட்டு ஆங்கிள் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நான் வந்து இன்சென்டர் நான் சொன்னேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு தீட்டா மேலே கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்சென்டர்னா வந்து 90 + θ/2 மாறுது. ஸோ சர்க்கம் சென்டருக்கு அதே மாதிரி ஃபார்முலா இருக்குது, ஆர்த்தோ சென்டருக்கு அதே மாதிரி ஃபார்முலா இருக்குது. ஆர்த்தோ சென்டர் சர்க்கம் சென்டர் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாஸ் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர்னா என்ன அப்படின்னா உங்களோட எல்லா இந்த பாயிண்ட்ஸுமே மீட் பண்ணால், எல்லா பெர்பெண்டிகுலர் பாயிண்ட்ஸுமே மீட் பண்ணால் அதுக்கு பேர் வந்துட்டு ஆர்த்தோ சென்டர். ஃபஸ்ட்டு சர்க்கம் சென்டர் பார்த்துடலாம் கைஸ். சாரி, பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எல்லாம் மீட் பண்ணால் அதுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். வாட் இஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்? ஓகேவா? இப்போ நான் அங்கே சொன்னேன்ல ஆங்குலர் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணால் அதுக்கு பேர் இன்சென்டர் அப்படின்னா ட்ரையாங்கிள்குள்ளே சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிளுக்கு வெளியே சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், சம்டைம்ஸ் ட்ரையாங்கிள்குள்ளேயே சர்க்கிள் ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னால் என்ன அப்படின்னா அந்த லைன் நீங்கள் ட்ரா பண்ணுற லைனு ட்ரையாங்கிள்குள்ளே ட்ரா பண்ணுற லைனை வந்துட்டு 90 டிகிரியாகவும் ஆக்ட் ஆகும், பெர்பெண்டிகுலராகவும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து வரைகிறீங்களோ அதோட ஆப்போசிட்டில் வந்துட்டு அது ஈக்குவல் சைடாகவும் பிரிக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறீங்க, ஆப்போசிட் லைன்லேருந்து ஒரு லைன் வருது அப்படின்னா அந்த இது வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு 90 டிகிரியாக ஆக்ட் ஆகும். கீழே பேஸ் வந்துட்டு 18 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணுற லைன் வந்து ஈக்குவலாக வந்துட்டு 18 இருக்கிறது 9 பிரிக்கும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஓகேவா? இது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டு வேல்யூ ஒரே விஷயமா பார்க்கும். தட் இஸ் கால்ட் சர்க்கம் சென்டர். ஓகே? பாசஸ் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் தட் சைடு. அதே மாதிரி இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு 90 டிகிரி டு தட் சைடு. ஓகே? இதுதான் இம்பார்ட்டண்ட்டான இது கான்செப்ட். இதில் இந்த சர்க்கம் சென்டரை வச்சுருந்தா வந்து கொஷின் நிறையா கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. இந்த சர்க்கம் சென்டர் வந்து எங்கெங்கே லை ஆகும்னு இந்த லொக்கேஷன் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் பின்னாடி சொல்கிறேன்.
சொல்கிறேன் guys. ஓகே, இப்போ இது சர்க்கம் சென்டரோட ஃபார்முலா பார்க்கலாமா? இப்போது இதே மாதிரி நான் மேலே காட்டினேன்ல, அப்போ இந்த சர்க்கம் சென்டர் அதே மாதிரி சரி இன்சென்டர் அதே மாதிரி சர்க்கம் சென்டருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சர்க்கம் சென்டரில் ஏபிசின்னு சர்க்கிள் வந்து வெளியே இருக்கா, ட்ரையாங்கிளுக்கு வெளியே ஏபிசின்னு இது இருக்கா. ஸோ இங்கே தீட்டா வந்துட்டு மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கீழேருந்து 2 கோடு போச்சு அப்படின்னா அந்த லைனில் மேலே வந்து தீட்டாவாக இருந்தால் கீழே வந்துட்டு 2 தீட்டாவாக தான் இருக்கும். அதுதான் அதோட தியரமே. அதுதான் இங்கேயும் காட்டியிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் அதோட தியரமே. இந்த ட்ரையாங்கிளை நல்லா பாருங்கள். இப்போது இங்கேருந்து ஒரு வேர்டெக்ஸ் போகுதா, பியிலேருந்து ஒரு வேர்டெக்ஸ் போகுதா, அது 90 டிகிரியாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி ஏசி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சைடை வந்துட்டு 10ன்னு எடுத்துக்கிறேன்னா அந்த போகிற லைன் வந்துட்டு அந்த பியிலேருந்து போகிற லைன் 90 டிகிரியாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஏக்கும் அந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட்டுக்கும் இந்த சைடு இருக்கிற பாயிண்ட்டுக்கும் 5 பிரிக்கும். ஓகேவா, அது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மிட் பாயிண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 90 டிகிரியாகவும் பிரிக்கும். அதுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். ஓகே, ஸோ ஏபிசி கொடுத்துட்டு நீங்கள் ஏடிசி என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வந்து தீட்டா, பிடிசி வந்து என்னன்னு சொல்லு, பியும் சியும் வந்துட்டு சர்க்கம் சென்டரில் வர பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தீட்டாவாக இருந்துச்சுன்னா கீழே வர்றது 2 தீட்டாவாக இருக்கும். இது நிறைய வாட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம சர்க்கிள் வச்ச சம்ஸ்லாம் வந்து அதிகமாக தியரமில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அது தீட்டாவாக இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பிடிசி வந்துட்டு 2 தீட்டாவாக மாறும். அதே மாதிரி சர்க்கம் சென்டரில் வந்துட்டு ரேடியஸ் கேட்பாங்க கைஸ். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்சென்டர் ஃபார்மில் ரிவைஸ் பண்ணிடலாம். இன்சென்டரில் வந்துட்டு 3 ஆங்கிளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலான ட்ரையாங்கிள் 3 சைட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலான ட்ரையாங்கிளுக்கு ரேடியஸோட ஃபார்முலா என்ன, ஏரியா பை செமி பெரிமீட்ரு. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஏ பை 2√3. ஓகேவா, அதுவே இதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனியஸ் பை 2. ஆனால் அதுவே சர்க்கம் சென்டருக்கு பாருங்களேன், 3 சைடு டிஃப்ரெண்ட்டாக. இது நார்மலான ட்ரையாங்கிள். ஓகேவா, நார்மல் ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஏபிசி 3 சைடையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுக்கிறது ஏரியான்னு அர்த்தம். ஓகேவா, இங்கே ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி பை 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா. ஏபிசி டிவைடட் பை 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியானா என்ன, சர்க்கம் சென்டரோட ஃபார்முலா. ஓகேவா, சர்க்கம் சென்டரில் நார்மல் ட்ரையாங்கிள் ஏபிசி 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சைடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1 2 3 வச்சு சர்க்கம் ரேடியஸ் என்னன்னு கேட்பாங்க. சர்க்கம் ரேடியஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏபிசி பை 4 ஏரியா. ஓகேவா, 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா. ஏபிசி 4 டைம்ஸ் ஆஃப் ஏரியா. அதே ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா இன் ரேடியஸாக இருந்துச்சுன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து ஏ பை 2√3. அதுவே சர்க்கம் ரேடியஸாக இருந்துச்சுன்னா ஏ பை வெறும் √3. ஓகேவா, 2 வந்து கட் பண்ணிடுங்க. பெருசாக இருக்கனால 2 வராது, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பெரிய சர்க்கிளாக இருக்கனால வேல்யூ வந்துட்டு சின்னதாக இருக்கும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ பை வெறும் √3 தான். இன் ரேடியஸ் வந்துட்டு இன் ரேடியஸ் ஏ பை 2√3. சர்க்கம் ரேடியஸ் எவ்வளோ வரும், ஏ பை √3. அதுவே வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் கேட்டாங்க அப்படின்னா ஹைப்போட்டெனியஸ் டிவைடட் பை 2 தான் ரேடியஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹைப்போட்டெனியஸ் தெரியும், நடுவில் இருக்கிற ரேடியஸ் கேட்டாங்க அப்படின்னா ஹைப்போட்டெனியஸ் டிவைடட் பை 2. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்க்கம் ரேடியஸ் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைப்போட்டெனியஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ட்ரையாங்கிளில் பாருங்களேன், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இங்கே 6 இருக்கா நடுவில், அதுதான் சர்க்கம் ரேடியஸு. நடுவில் இருக்கிற 6 நடுவில் ஒரு கோடு போதில் அதான் சர்க்கம் ரேடியஸு. அதோட ட்வைஸ் தானே ஹைப்போட்டெனியஸாக இருக்குது. ஸோ ஹைப்போட்டெனியஸ்க்குன்னா ட்வைஸ் ஆஃப் ரேடியஸு. அதுவே ரேடியஸ் கேட்டாங்க அப்படின்னா ஹைப்போட்டெனியஸ் டிவைடட் பை 2 தான் வந்துட்டு சர்க்கம் ரேடியஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஓகேவா, ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஜஸ்ட் ரிவிஷன் வீடியோ தான். உங்களுக்கு கான்செப்டே தெரியல அப்படின்னா நீங்கள் புதுசாக படிச்சு தான் வரணும் கைஸ். இது ரிவிஷன் வீடியோ மாதிரி. ஓகேவா, இதுவே வந்து சில டைம்ஸ் வந்துட்டு தியரம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா சர்க்கம் ரேடியஸும் இன் ரேடியஸும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ கீழே இருக்கிறதா வந்துட்டு இன் ரேடியஸாக இருக்கும், மேலே இருக்கிற பாயிண்ட் வந்துட்டு இதாக இருக்கும். ஓகேவா, சர்க்கம் ரேடியஸாக இருக்கும். அது வந்து A√3ன்ற ஃபார்மேட்டில் இருக்கும், கீழே வந்துட்டு A பை 2√3ன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக சர்க்கம் சென்டருக்கும் இன்சென்டருக்கும் நான் சொல்லணும்னு நினச்ச இது. ஓகேவா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு மீடியன். ஓகே, மீடியன்னா என்ன அப்படின்னா, மீடியன்னா வந்துட்டு எல்லா ட்ரையாங்கிளோட மீடியன்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்துட்டு
சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சென்ட்ராய்டு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்ட்ராய்டுனா என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த வேர்டெக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பிக்சர் காட்டுறாங்களா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஏலேருந்து ஆப்போசிட்லேருந்து வருதா, சிபியில் பாருங்களேன், அந்த பாயிண்ட் வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்கும். ஓகேவா? 3 சைட்லேருந்து போகிற ஆங்கிளும் 3 சைடும் டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கும். 3 சைடு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏலேருந்து வருது, கீழே இந்த சைடு பிசி இருக்கா, பிசி வந்து 18னா 9 9ன்னு பிரிக்கும். இப்போ சியிலேருந்து அந்த சைடு, அதோட சைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு இருந்தால் 2.5 2.5ன்னு பிரிக்கும். பியிலேருந்து போகிற லைன் வந்துட்டு அந்த சைடு, அதோட சைடு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10ன்னு இருந்தால் 5 5ன்னு பிரிக்கும். இதுதான் வந்து சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுனா என்ன, மிட் பாயிண்ட். இந்த ட்ரையாங்கிள் வந்து மிட் பாயிண்ட்டாக, இந்த வர லைன் வந்து கீழே வர பேஸ்க்கு வந்து மிட் பாயிண்ட்டாக அமையும். மிட் பாயிண்ட்னா ஈக்குவலாக பிரிக்கணும்னு அர்த்தம். அந்த சைடு என்ன வேணால் இருந்தபோது அது ஈக்குவலாக பிரித்து தட் இஸ் கால்ட் சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டில் மீட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு சரி மீடியன்ஸில் மீட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் முக்கியமான என்னது அப்படின்னா, இந்த ஏஜி இருக்கா, இந்த ஏஜி அப்புறம் ஜி, இங்கே கீழே வந்து டீன் போட்டுக்கோங்க. ஏஜி ஜிடி இதோட ரேஷியோ ஒன்று இருக்குது. மீடியனுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு எந்த ட்ரையாங்கிள்லேயுமே வந்து மீடியன்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சென்ட்ரு ஏஜிக்கும் ஜிடிக்கும் வந்துட்டு ரேஷியோ இருக்குது கைஸ். அதுதான் வந்துட்டு மீடியனோட ரேஷியோ. ஓகேவா? அது வந்து எவ்வளோ அப்படின்னா 2:1 ரேஷியோ. 2:1 ரேஷியோ. ஓகே, 2:1 ரேஷியோ ஏஜி ஜிடி. அதுவே சிஜி இந்த சைடு இ போட்டிங்க அப்படின்னா சிஜி ஜிஇ போட்டிங்கனாலும் 2:1 ரேஷியோ தான். இந்த ஃபார்முலா வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே இருக்குது பாருங்கள், த சென்ட்ராய்டு இஸ் ஆஃபன் ரெஃபர் டு அஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இன்சைட் த ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். எல்லா மிட் பாயிண்ட்ஸையும் வந்துட்டு கரெக்டாக ஈக்குவலாக வந்துட்டு டிவைட் பண்ணும். ஓகேவா? சென்ட்ராய்டுங்கிறது அது வந்துட்டு எப்படி இருக்கும், எந்த ரேஷியோவில் இருக்குன்னு பாருங்கள். 2:1 ரேஷியோ. நான் சொன்னேன்ல, அது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு மீடியன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடி வந்து ஒரு மீடியனு, பிஇ வந்து ஒரு மீடியனு, சிஎஃப் ஒரு மீடியன். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட வந்துட்டு 3 சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏபி ஏசி பிசி. இதில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி 3 சைட்ஸ் கொடுத்துட்டு ஏடி அப்படிங்கிற மீடியனுக்கு வந்துட்டு ஏடி மீடியனோட இது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், வேல்யூ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ ஏடிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏடி இஸ் ஈக்குவல் டு half of twice of ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். ஓகேவா? ஹாஃபு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டு, ஏ பக்கத்தில் இருக்கிறது பிசி, twice of AB ஸ்கொயர் ப்ளஸ் twice of BC AC ஸ்கொயர். ஏவோட ஏக்கு பக்கத்தில் இருக்கிறதே இருக்கணும். twice of AB ஸ்கொயர் ப்ளஸ் twice of AC ஸ்கொயர் மைனஸ் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, BC ஸ்கொயர். இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? அது எந்த மீடியன் கேட்குறாங்களோ அந்த மீடியனுக்கு பொறுத்து இதை மாறும் வைஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஇ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், half of ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன, twice of BA ஸ்கொயர் ப்ளஸ் twice of BC ஸ்கொயர் மைனஸ் AC ஸ்கொயர். சிஎஃப் கேட்டாங்கன்னா half into square root of twice of AC ஸ்கொயர் ப்ளஸ் twice of CB ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீடியனோட ஃபார்முலா. மீடியன் எப்போயுமே என்ன ரேஷியோவில் பிரியும், 2:1 ரேஷியோவில் பிரியும். மீடியன் வந்துட்டு மீடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. ஸோ மீடியனில் வந்துட்டு இவ்வளோ தான் வந்துட்டு இது இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்த்தோ சென்ட்ரு பார்க்க போகிறோம். ஆர்த்தோ சென்ட்ரு தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஆர்த்தோ சென்ட்ரு பார்க்கலாம். ஆர்த்தோ சென்டர்னா என்ன அப்படின்னா, எல்லா ஆல்டிடியூட்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு ஆர்த்தோ சென்ட்ரு. நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போது உங்களுக்கு சென்ட்ராய்டுக்கும் லைட்டாக இதுக்கும் குழப்பியிருக்கும், சர்க்கம் சென்டருக்கும் குழப்பியிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்ட்ராய்டுங்கிறது மீடியன்ஸ்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்துட்டு இப்போ சர்க்கம் சென்டரில் சொன்னோம்ல, அதில் வந்துட்டு 2 வேலை வந்துட்டு ஒரே விஷயம் பார்க்கும். அதுக்கு பேர் தான் வந்து சர்க்கம் சென்டர். அதில் வந்து அந்த மீட் பண்ணுற லைன்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு லைன் வந்துட்டு 2 வேலை பார்க்கும். 90 டிகிரியாகவும் வேலை பார்க்கும் அந்த லைனை. அதே மாதிரி அந்த லைன் போய் மீட் பண்ணுற பேஸை வந்துட்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும். மிட் பாயிண்ட்டாகவும் அது ஆக்ட் ஆகும். 2 ஈக்குவலாக பிரிக்கும். ஓகேவா? அது பெர்பெண்டிகுலர் பைசெக்டரில் மீட் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு இதாக ஆக்ட் ஆகிறது, மீடியனாக ஆக்ட் ஆகிறது தான் வந்துட்டு, மீடியனாக மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த லைனுக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. அதெல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் பேர் சென்ட்ராய்டு. இதுவே வெறும் ஆல்டிடியூட்ஸ் மட்டும் மீட் பண்ணுது அப்படின்னா, 90 டிகிரி மட்டும் ஃபார்ம் ஆகுது, அது 90 டிகிரி மட்டும் ஃபார்ம் ஆகுதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அதுதான் ஆர்த்தோ சென்டர். ஓகேவா?
ஹைட்டுக்கும் ஆல்டிடியூடுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஹைட்டுனா நார்மல் ஹைட்டு, ஓகேவா? அது ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் வரைகிறீங்க, நடுவில் ஒரு கோடு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்டு. அந்த ஹைட்டு எப்போ 90 டிகிரி ஆக்ட் ஆகுதோ, ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் நீங்கள் எப்போ வரைகிறீங்களோ ஹைட்டாகவும் ஆக்ட் ஆகும், பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் ஆல்டிடியூடு. இதுதான் ஹைட்டுக்கும் ஆல்டிடியூடுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஆர்த்தோ சென்டர்னா என்ன அப்படின்னா, எல்லா பெர்பெண்டிகுலரும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு, ஆல்டிடியூடும் மீட் பண்ணுற பாயிண்ட். பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம், ஆல்டிடியூடுன்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் கால்ட் ஆல்டிடியூடு, ஓகேவா? ஆல்டிடியூடு. ஸோ இதெல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட். ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா இருக்குது, இங்கே சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இன்சென்டர் நான் வந்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஏபிசியில் வந்துட்டு அந்த ஏ வந்து தீட்டானா வந்து கீழே வந்து இன்சென்ட்ரு மீட் பண்ணுற பாயிண்ட்னா 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா பை 2. அதே சர்க்கம் சென்டர் தீட்டாவாக இருந்துச்சுன்னா நடுவில் சர்க்கம் சென்டரோட ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், 2 தீட்டாவாக இருக்குமா? அதுவே ஆர்த்தோ சென்டராக இருந்துச்சு அப்படின்னா 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும், ஓகேவா? 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, ஓகேவா? இதை அப்படியே அட்டமானப்போனது நான் பண்ணியிருக்கேன் கைஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபுல் லெக்சர்லாம் வந்துட்டு நான் பார்த்து படித்த காலம் உண்டு. பட் இப்போ ரிவிஷனுக்காக வந்து நான் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஏபிசியில் வந்துட்டு ஏங்கிறது வந்து தீட்டாவாக இருந்துச்சுன்னா பிஹெச்சி ஹச்சுங்கிறது இங்கே ஆர்த்தோ சென்டரோட ஆங்கிள், ஓகேவா? அது வந்து 180 மைனஸ் தீட்டாவாக இருக்கும், ஓகே? அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து ஆர்த்தோ சென்ட்ரு. அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் ட்ரையாங்கிளோட 3 சைடு கொடுத்துருக்காங்க, சரியா? டிஃப்ரெண்ட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட செமி பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணணும்னு சொன்னால் அதுதான். இப்போ 3 ஆங்கிள் டிஃப்ரெண்ட், இது ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா 3 ஆங்கிள்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். 3 ஆங்கிளும் ஆங்கிளுங்கிறேன், சைடு 3 சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். 3 சைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, 3 சைடோட சென்டிமீட்டருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அதோட செமிபெரிமீட்டர் ஃபார்முலானா சம் ஆஃப் த சைட்ஸ் டிவைடட் பை 2. ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா செமிபெரிமீட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அது போட்டிங்கன்னா வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இதுதான். இதை வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க, ஓகே? இது வந்து நார்மல் ட்ரையாங்கிள்குள்ள ஃபார்முலா. அடுத்தது வந்து சைன் ரூல் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 3 சைடு மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் மட்டும் கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்கலாம், ஓகேவா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சைன் ஏ கொடுத்துட்டு பிசி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா அது அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஆங்கிள் 2 சைடு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கேட்கலாம், இல்லை ஒரு சைடு கொடுத்துட்டு ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரினா ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி இஸ் ஈக்குவல் டு 2R. இது ஒரு ஃபார்முலா இருக்குது, ஓகேவா கைஸ்? ஸோ லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம இன்சென்டர் பார்த்துட்டோம், சர்க்கம் சென்டர் பார்த்துட்டோம், சென்ட்ராய்டும் பார்த்துட்டோம், ஆர்த்தோ சென்டரும் பார்த்துட்டோம். இன்சென்டர்னா என்ன? இன்சென்டர்னா வந்துட்டு எல்லா ஆங்கிள் பைசெக்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. சர்க்கம் சென்டர்னா என்னது? எல்லா பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் ஆர்த்தோ சென்டர்னா எல்லா ஆல்டிடியூட்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. அதுவே சென்ட்ராய்டுனா எல்லா மீடியன்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்டா, அதுக்கெல்லாம் லொக்கேஷன் இருக்குது, ஓகேவா? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்சென்டரோட லொக்கேஷன்ஸ் இது வந்துட்டு சிஜிஎல்ல 3 கொஷின் கேட்டிருக்காங்க 2025ல், ஓகேவா? சிஹெச்எஸ்எல்ல ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, 2026 சிஜிஎல்ல ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? லொக்கேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட்டு. இன்சென்டரில் வந்துட்டு அக்யூட் ஆங்கிளாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் டயக்ராம் அக்யூட் ஆங்கிள், ஓகேவா? அக்யூட் ஆங்கிள்னா இன்சென்டர் எங்கே அமையும் அப்படின்னா உள்ளதான் அமையும், ஓகேவா? அதுவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அது செகண்ட் டயக்ராம், அப்பையும் இன்சைடில் தான் இருக்கும், ஓகேவா? இன்சென்டர் அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தாலுமே வந்துட்டு இன்சைடில் தான் அமையும், ஓகேவா? இன்சென்டரில் எல்லா பாயிண்ட்ஸ் அக்யூட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, இன்சென்டர் வந்துட்டு எங்கே இருக்கும்? இன்சைட் த ட்ரையாங்கிள் தான் இருக்கும், ஓகேவா? அதுவே வந்துட்டு சர்க்கம் சென்டர் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். சர்க்கம் சென்டரில் வந்துட்டு சர்க்கம் சென்டரோட பாயிண்ட் வந்துட்டு எங்கெங்கே அமையும்னு பார்த்துக்கோங்க. இன்சைட் த ட்ரையாங்கிளாக இருக்கும், ஓகேவா? அக்யூட் ஆங்கிளாக இருந்தால். அதுவே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் அது போயிட்டு வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போடெனியஸில் தான் வந்துட்டு எங்கே இருக்கும்? சர்க்கம் சென்டரில் வந்துட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போடெனியஸில் தான் வந்துட்டு அதோட சர்க்கம் சென்டர் வந்துட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போடெனியஸில் இருக்கும், ஓகேவா? அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் இன்சைட் த ட்ரையாங்கிள். சர்க்கம் சென்டர் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஹைப்போடெனியஸோட மிட் பாயிண்டில் வந்துட்டு போய் அமையும், ஓகேவா? நடுவில் இருந்து போதும் மிட் பாயிண்டில் அமைஞ்சிருக்கா. அதுவே வந்துட்டு அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் எப்படி போகுது பாருங்கள், அவுட் சைட் த ட்ரையாங்கிள் போயிடுது. எப்படி இருக்கா? அவுட் சைட் த ட்ரையாங்கிள், ஓகேவா? அதுவே வந்துட்டு ஆர்த்தோ சென்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்த்தோ சென்டரா அப்படி இருக்குது அப்படின்னா அது என்ன, அது பெர்பெண்டிகுலர்ஸ் சரி ஆல்டிடியூட்ஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஆர்த்தோ சென்டரு. அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் இன்சைட் த ட்ரையாங்கிள்.
அதுவே வந்துட்டு ஆர்த்தோ சென்டர் வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஆன் த வேர்டெக்ஸ். இந்த கொஷின் சிஜிஎல் 2025 கேட்டிருக்காங்க. ஆன் த வேர்டெக்ஸில் இருக்கும். அதுவே வந்துட்டு அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் ஆர்த்தோ சென்டர் வந்து லெஃப்ட் ஆஃப் த வேர்டெக்ஸில் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஓகேவா, இது ஒரு வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்சென்ட்ரு அக்யூட் ஆங்கிளாக இருந்தால் இன்சைடு, அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தாலும் இன்சைடு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் இன்சைடு தான். அதுவே வந்துட்டு சர்க்கம் சென்டர்னா என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் அக்யூட் ஆங்கிள்னால் இன்சைடு. அதுவே வந்துட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் வந்து சர்க்கம் சென்டர்னால் எப்படி இருக்கும்? சர்க்கம் சென்டர் 2 வேலை பார்க்கறதுனால மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டெனியஸில் இருக்கும். மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டெனியஸ். ஓகேவா, மிட் பாயிண்ட் ஆஃப் த ஹைப்போட்டெனியஸ் தான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு சர்க்கம் சென்டர். அதுவே அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா அவுட் சைடு த ட்ரையாங்கிள். ஓகேவா, அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்கும் லொக்கேஷனு? ஆர்த்தோ சென்டருக்கு இன்சைட் த சென்டரு. அடுத்து வந்து ஆன் வேர்டெக்ஸில் இருக்கும், வேர்டெக்ஸில் வந்துட்டு இருக்கும். அதுவே வந்துட்டு இது அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்தால் லெஃப்ட் ஆன் வேர்டெக்ஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் guys. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பை.